இப்ப நல்ல புரியணும். ஒரு குடும்பத்திடமிருந்து பிரச்சனை வந்தாலோ அல்லது வேறு வகையான பிரச்சனைகள் வந்தாலோ இவன் முதலில் சந்தேகிக்க வேண்டியது தன்னைத்தான், தன்னுடைய பாவத்தின் காரணமாகத்தான். அப்படின்னும் போது அல்லாஹ் மேல ஒரு துளி கூட அவனுக்கு வருத்தமோ அவனுக்கு கவலையோ ஏற்படாது. ரப்புல் ஆலமீனை நிந்திக்கின்ற சில முட்டாள்களை நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். அந்த முட்டாள்கள் என்ன செய்யும் சொன்னா, சோதனை வந்த மாத்திரத்திலேயே ரப்புல் ஆலமீனை தான் கரிச்சு கொட்டும். அப்பவே அவனுக்கு ஈமான் பறி போயிடும். எப்ப ரப்புல் ஆலமீனை அவன் நிந்திக்க ஆரம்பிக்கிறானோ அப்போதே அவனுடைய ஈமான் அப்படியே சன்னமா பொடிந்து போய் அழிஞ்சு போயிடும். அதனாலதான் எந்த காலத்திலும் குஃப்ருடைய வார்த்தையை கூறுவதிலிருந்தும் சிர்க்குடைய வார்த்தையை கூறுவதிலிருந்தும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தற்காப்பு தேடி இருக்கிறாங்க, தற்காப்பு தேட சொன்னாங்க. மௌத்துடைய நேரத்துல சில பெண்கள் அல்லாஹ் பாதுகாக்கணும், ரொம்ப ஓவரா ஒரு மாதிரி பெருங்குரல் எடுத்து அழுவதும்